கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். மோசையின் கோலை போல ஸ்தோத்திரி கர்த்தருடைய கோலா இருக்கிற, கர்த்தருடைய கருத்துல இருக்கிற ஸ்தோத்திரி. எத்தனை பிரச்சனை வந்தா நீ ஒரு பிரச்சனை விழுங்கி போட்டது நீ சந்தோஷப்படுகிற, மறுபடியும் பிரச்சனை வந்து நீ பயப்படுற. கர்த்தர் சொல்ல ஒரு பிரச்சனையில இரண்டு பிரச்சனையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை போராட்டம் வந்தாலும் வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அதை எல்லாம் விழுங்கி போட உன்னால முடியும். ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை பலப்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரமுக்கு நன்றியப்பா. உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும், உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். உன்னை அனுப்புகிற நான் அல்லவான்னு சொன்ன கர்த்தர் சொல்லுவா. உனக்கு இருக்கிற இந்த பலன் குறைவானது நினைக்காத. ஸ்தோத்திரமுக்கு நன்றியப்பா. உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை விழுங்கி போட இது போதுமானதா இருக்கும். ஸ்தோத்திரி கர்த்தருடைய கையில் இருக்கிறாயே அதுவே உன்னுடைய தகுதியா இருக்குது. ஸ்தோத்திரி கர்த்தருடைய கையில் இருந்தால் உன்னுடைய பலனை பற்றி யோசிக்காத. ஸ்தோத்திரம். ஒரு சாதாரண ஒரு கோல் தான். மோசே ஆடு மேய்ப்பதற்காக பயன்படுத்தின கோல் தான். அது கர்த்தருடைய கோலாக மாறினதுனால அதுல அவ்வளவு வல்லமை இருந்தது. அது போல சாதாரண குடும்பத்தை சேர்ந்த அற்பமான மனுஷன் தான். ஆனால் கர்த்தருடைய கையில் இருப்பதனால அவனுக்கு அதிக வல்லமை உண்டு. ஸ்தோத்திரமுக்கு நன்றியப்பா. ஆமென். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற. அதிக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உன்னால விழுங்கி போட முடியும். கர்த்தர் அப்படி அழைச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். சர்ப்பத்தின் ஆவிகளை விழுங்கி போடுகிற தேவனுடைய கரத்துல இருக்கிற ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய கருத்து கோலாகிய சர்ப்பம். ஸ்தோத்திரம். வெண்கல சர்ப்பத்தை பார்த்த போது ஜனங்கள் உயிர் பெற்றார்கள். அது போல ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை அப்படியாப்பட்ட ஒரு சர்ப்பமாக அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக அழைச்சிருக்கிறார். அவன் பிசாசினால அலக்களிக்கப்பட்டு விடுதலை கொடுக்கும்படியாகவும் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நீ அப்படியாப்பட்ட அழைப்பை பெற்றவன் பயந்து கொண்டிருக்காது. ஸ்தோத்திரமுக்கு நன்றியப்பா. ஆமென். நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பெரியவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்துல தருகிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம். உருவாக்குங்கப்பா. அன்னைக்கு கூட அவன் ஸ்தோத்திரமுக்கு நன்றியப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன், உடைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல அப்பா, என் சித்தத்தின்படி அல்லப்பா, எங்க சித்தத்தின்படியே அப்பா எங்க வாழ்க்கையை நாங்க எப்ப முடிவெடுக்கிறோம். இவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று சொல்லி நான் உடைக்கப்பட்டேன், உருக்குலைக்கப்பட்டேன், இவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று சொல்லி ஆமாம் எங்களுடைய சித்தத்தின்படி அநேக நேரங்களை முடிவெடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய சித்தத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி உருவாக்கி நடத்துங்க. நீங்க சகலத்தை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. சகலத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த அபிஷேகம் ஒவ்வொரு நிரப்பட்டும். உன் வார்த்தையின்படியே செய்வேன் என்று சொல்லி உன்னதமானுடைய மகிமை நீ வப்புவதாக. இயேசு கிறிஸ்துவின்